சுவாமி சொல்லுமா. நிறைய பேர் இருக்காங்க, சைவம்னு சொல்லிக்கிறாங்க, காய்கறிகள்லாம் சாப்பிட்றாங்க. சரி. ஆனால் மாடு நான் ரத்தத்தில் கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குற பாலை, தயிர், பால், சரி, நெய், சரி, மோர், பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சாப்பிட்றாங்க. அதில் பாவம் இல்லையா? பாவம் இல்லை, பாவம் இல்லைம்மா. சில மடத்தனமான கேள்விகள் வரும். ஆமாப்பா, இது மாதிரி இந்த பொண்ணு இல்லை, நிறைய படித்தவங்க கேட்டுங்கிறான். அப்படி எல்லாம் வந்து பாப்பாலாம் வந்து பால் குடிக்கிறாங்க, அவன் ரத்தத்தையே குடிச்சிடுறான், நாங்கள் வெறும் திப்பி தானே சாப்பிட்றோம் அப்படின்லாம் சொல்கிறவன் இருக்கிறான். அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணு கேட்குது இல்லையா, அம்மா கிட்ட நீ பால் குடிச்சா இல்லையா? அப்போது உங்கள் அம்மா பெற்ற உடனே தொட்டிலில் போட்டாங்க போலுக்குது, பால் கொடுக்கல போலுக்குது. மனுஷனாக பிறந்தா பால், தாய்ப்பால் எவ்வளோ மனிதனுக்கு எத்தனை வயசு வரைக்கும் குடிக்கிறாங்களோ கொடுக்குறாங்களோ அவனுடைய உடல் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக இருக்கும். இதை பட்டினத்தார் சொல்கிறாரு, இது பால் இல்லைடா அமுதுடான்றார். வள்ளுவர் சொல்கிறாரு, மழையை தண்ணி இல்லைடா அமுதுடான்றார் இல்லையா? அதனால் சொல்கிறாரு பட்டினத்தார், முப்பாலை பற்றி சொல்கிறார். தாய்ப்பால் முதற்பால் அமுதுண்டு அப்படின்றார். நீ சாப்பிட்டது பால் இல்லைப்பா, அமுதம். தாய்கிட்ட சாப்பிட்டே அது அமுதம், அதனால் அமுதுண்டு முதற்பால். இடைப்பால் நல் விலங்கு பூட்டும் அப்படின்றார். கல்யாணம் ஆனவுடனே ஒரு பாலும் பழம் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து உனக்கு விலங்கு போட்டுக்கிறடா நீ அப்படின்றார். கடைப்பால் அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும்ன்றாரு. சாகும்போது ஒரு வாட்டி பால் ஊற்றுறான், பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்குறான், கல்யாணம் ஆன உடனே பாலும் பழமும் கொடுக்குறான். அப்போது பால் இல்லாத ஒரு இனமே வாழாது. ஆனால் அந்த தாய்ப்பாலை குடித்தோம், ஒரு குழந்தை ரத்தத்தை குடிச்சிட்டாருங்க, நாங்கள் வெறும் திப்பி தான் சாப்பிட்றோன்னு அம்மா கையை வெட்டிப்பியா? பாலுன்றது இயற்கையிலே ஏற்படுறது, அதை யாரும் செய்திட முடியாது. ஒரு கல்யாணம் ஆகுது பொண்ணுக்கு பால் வருமா? குழந்தை பெற்றுக்காத பொம்பளைக்கு பால் வருமா? அதனால் பாலுன்றது இந்த உலக உயிரினங்களுக்கு கொடுக்கறதுக்காக உருவாகிறது. அது கண்ணு போடாத மாட்டுக்கு பால் கறப்பியா? போய் கொண்டாந்து போய் வச்சுக்கணும் ஒரு 3 படி. கன்றுக்கு எத்தனை படி பால் குடிக்கும்? கன்று செத்து போடும். கன்று அளவோட பால் குடிக்கலன்னா பேதியாய் செத்து போயிடும். கன்றுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே நீ கறந்து தயிராக்கணும். பால்ன்றது 5 பஞ்சபூதங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. முதல்ல அது பால், அதை காய்ச்சி புறமோர் கொட்டினா அது தயிர். ரெண்டாச்சா, அந்த தயிரை நல்லா தண்ணி ஊற்றி கடைஞ்சின்னா மோர், அந்த மோரை கடைஞ்சி எடுத்தீங்கன்னா வெண்ணெய். 4ஆச்சா, அந்த வெண்ணெயை காய்ச்சினீங்கன்னா நெய். ஒரு பாலில் 5 பொருள் இருக்குது. ஏதோ பால் 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 என்று சும்மா சொல்றது இல்லை. 5 ஆதிக்கம் தான் உலகம், 5 ஏக்கம் தான் நீ, 5 ஏக்கம் தான் பால். அதனால பால் என்றது வீண் இல்லைம்மா. குழந்தைக்கு அதிகமான பால், சில பொம்பளைங்களுக்கு பால் வராது, கம்மியாக இருக்கும். சில பொம்பளைங்களுக்கு பால் அதிகமாக சுரக்கும். குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னா மார் கட்டிக்கும், வலி தாங்க முடியாது பொம்பளைங்களால். ஏம்மா பொம்பளைங்க இருக்கிறீங்கள எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? யாரும் நான் கத்திக்கிறேன், காத்து கத்துறேன். அப்போ அந்த பால் அழுத்தி எடுத்துடணும், எடுத்துட்டாதான் அவங்களுக்கு வலி போகும். மாட்டுக்கு கண்ணுக்குட்டி அதிகமாக குடிச்சா செத்து போயிடும், அளவோட குடிச்சிச்சுன்னா மாடு கரகல்னா மடி கட்டிக்கும். அப்போ நீ கறந்து எடுத்து தட மாடு மாடாக இருக்கும். இவ்வளோ சிக்கல் இருக்குதுமா, சும்மா இல்லை. பாலுன்றது அமுது.
அவ்வளோ பெரிய மகான். அவருக்கு துக்கமே வரக்கூடாது. ஆனால் அவர் யார் மேலேயும் துக்கமும் படலை, உலகத்து மேலே துக்கப்படுறாரு. இந்த பாழா போன மனிதன் ஏன் ஒரு வழி தெரிஞ்சு ஒரு நல்ல வழியில் போய் இறைவனுடைய பாதத்தை பிடிக்க மாட்டேன்றான் அப்படின்னு உலகத்துக்காக வருத்தப்படுறாரு. ஆனால் துக்கப்படலை. துக்கம்ன்றது வேற, வருத்தம்ன்றது வேற. அப்போ உலகத்துக்காக அவர் வருத்தப்படுறாரு, ஆனால் துக்கப்படலை. ஆனால் தன்னுடைய தாய்க்காக துக்கப்பட்டார். அவ்வளோ பெரிய மகானா இருந்தோம், தன்னுடைய தாய்க்காக துக்கப்படுறாரு. அவர் சொல்றாரு, ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையுளுற போதே பரிந்தெடுத்து செய்யிரு கைபுறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயாரை தமக்கு எரிய தயல் மூட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டை சிறகுமிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கே விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்றார். இப்படிப்பட்ட தாயை நான் இனி எந்த பிறப்பில் காண போகிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. வீட்டை விட்டு அவர் துறவியாக வெளியே போயிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய தாயை பற்றி, வீட்டில் இருக்கிற தாயை பற்றி வருந்துறாரு. இது எவ்வளோ பெரிய புனிதமான விஷயம். ஆனால் நம்ம உலக மக்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற தாயை ஒச்சி தத்துறாங்க, அநாத ஆசிரமத்தில் எடுத்து போய் சேர்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. இத்தனைக்கும் இவங்க படிக்க வச்சாங்க, சொத்து சுகம் பண்ணாங்க, கல்யாணம் காட்சி பண்ணாங்க, அத்தனை இருந்தும் அந்த தாயை மதிக்கலை. ஏன்னா எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தாயை மதிக்காதவன் இருக்கிறானோ அவன் கடவுளையும் மதிக்க மாட்டான். இரக்கம் வராது. ஏன்னா இந்த உலகத்துக்கு தன்னை அடையாளம் காட்டினது தாயும் தகப்பனும். அந்த தாய் தகப்பனை எவனுடைய மனம் கோயிலாவும் தெய்வமாவும் நினைக்குதோ அவனுடைய மனம் இறைவனை சார்ந்தா. இன்னைக்கு தாயின் தகப்பனை எடுத்து போய் அநாத ஆசிரமில் சேர்த்துட்டு தான் பெத்த குழந்தைக்கு ஊட்டிக்கின்னுக்கிறான். நாளைக்கு இவனை ஒதுக்க போகுதுன்னு தெரியாது. நாடு புள்ள நடந்துன்னு எவ்வளவு பெரிய தவறு. இதுதான் ஒரு மகான் வீட்டை விட்டு வெளியே வந்து கூட தான் தாய் எப்படியெல்லாம் காப்பாத்தினான்னு வர்ணனைச்சு அழுகுறாரு. ஆமா, அதனால அவருடைய தாயை கட்டை போட்டு கொளுத்துல, வாழை மட்டை போட்டு கொளுத்தினாரு, பச்சை மட்டை. அதுல சொல்றாரு, முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்றாரு. இப்போ நான் போய் உட்காந்து எங்கள் அம்மா கிட்ட முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்க வேணா எரியுமா? தெரியாது. இப்போ ஏன் எரியாது? உதவாதவன் நானும். அவர் உத்தம அவர். அதனால அவர் வார்த்தை கொடுத்தது அந்த உடலை. அப்போ அந்த பாதையில போகும்போது முழுமையா போக முடியல, ஒரு பாதியான பயணம் பண்ணுங்க. அப்போதான் நீங்க அடுத்த பிறவிக்கு சுத்த பிறவியா வருவீங்க இல்லையா? சரி சரி. இதுக்கு நிறைய பேர் விளக்கம் கேட்டுன்னுக்குறாங்க. என்ன நான் யாருக்கும் சொல்றதும் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியாது பண்ணின்னுக்கிறேன். முன்ன இட்ட தீ முப்புறத்தில அப்படின்னா சிவபெருமானு 3 பக்கத்தை எரிச்சிட்டாருன்னு சொல்லின்னுக்குறாங்க. அவர் எரிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு எந்த பக்கமும் எல்லா பக்கமும் வீடு இருக்குது இல்ல? ஆமா, எல்லா பக்கமும் நாடு இருக்குது, ஒரு பக்கம் தான் கடல் இருக்குது. ஆமா, ஆனா அப்ப எரிச்ச மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. என்னுடைய அறிவுக்கு எட்டினதை சொல்றேன். முப்புறத்தை எரிச்சாருன்னா உன்னுடைய மும்மலத்தை எரிக்கிறாரு. இதுதான் 3 பக்கம் உன்னை தாக்குது. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், தான் செய்த பாவம், இந்த 3 பாவங்கள் ஒரு மனிதனை வாழ விடாம தவிர்க்குது. பிறவி எடுக்கிறதுக்கு அதுவே வழிவகுத்துக்கிட்டு தவிர பிறவியை நிறுத்தத்துக்கு வழிவகுக்கல. அப்போ சிவபெருமான் என்றவர் இந்த மும்மலத்தை அழிக்கிறார். இது முப்புறம் அழித்தார் அப்படின்னு அர்த்தம். அதனால முன்னையிட்ட தீ முப்புறத்திலேன்னாரு, சரி, பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலேன்னாரு. ஆஞ்சநேயர் வாளில தீ கொளுத்தி கொடுத்தா இலங்கையை போய் கொளுத்திச்சு. ஆமா, அதனால பின்னையிட்ட தீ அது. சரி சரி. அன்னையிட்ட தீ ஒரு புள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ற அம்மா கிட்ட, அம்மா சொல்றதே என் வயிறு எரிஞ்சா நீ வழங்க மாட்டேடா அப்படின்றா. அப்போ வயிற்றுக்குள்ள தாய் கிட்ட ஒரு நெருப்பு இருக்குது இல்லையா? அந்த நெருப்பு நம்ம மேல பாயக்கூடாது. பாஞ்சுதான் நம்ம வழங்கவே மாட்டோம்.
அதை குளிர்ச்சி பண்ணிக்கினே இருக்கணும். அதை தீபம் மாதிரி எரிய விட்டுறக்கூடாது. எரிய விட்டா அது நமக்கு தான் கேடு. அன்னை வயிற்றுல இந்த தீ அது, அதனால அன்னை இட்ட தீனாரு. அன்னை வயிற்றுல தீ இல்லைன்னா ஒரு கர்ப்பம் தரிக்காது, நம்ம வந்திருக்க முடியாது. சரி சரி. ஆனால் இது 3 தீ முடிஞ்சு போச்சு. இங்க என்ன சொல்றாரு, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்றாரு. அப்ப அவருக்கு நமக்கு இல்லையா அந்த தீ? நம்மள மனுஷன் தானே இல்ல, அவரு யோக தீ உடம்பெல்லாம் மூட்டி வச்சுக்கிறாரு. சரி சரி சரி. அந்த தீயால அந்த தாயினுடைய உடலை கொளுத்துறாரு மட்டைய. அதனால அது பச்சை மட்டை எரியுது, வாழை மட்டை. சரி சரி இல்லையா? ஆமா. இப்படிப்பட்ட மகானை வார்த்தையை எத்துக்கலன்னா சாதாரண உதவாத என் வார்த்தையை ஏற்றுக்க போது இந்த உலகம். அருமையா நல்ல வழியில போகணும். அதுக்காக தான் இந்த எந்த சாமியாரும் பேசாத அளவுக்கு நான் பேசி கிடக்கிறேன். ஆமாம். இது எல்லா மகான்கள், நிறைய மகான்கள் தோன்றினாங்க, உத்தமனுங்க தோன்றினாங்க. ஆமாம். ஆனால் அத்தனை மகான்களும் என்ன பண்ணாங்கன்னா மனிதனை பற்றி பேசலை, கடவுளை பற்றி மட்டும் பேசி இந்த மனிதனுக்கு புரியாமையே போயிடுச்சு. ஆமாம். அதனால தான் நான் என்ன பண்றேன்னா வேற மாதிரி மாற்றி பேசினுக்கிறேன். மனிதன், வாழ்க்கை, கடவுள், இது 3 ஒன்னோட ஒன்று ஒரு நேர்கோட்டில் இருக்குது. இதை 3ஐயும் சீராக போனீங்கன்னா தான் நீங்கள் சரியான இடத்த அடைய முடியும். அப்படின்றதுக்காக தான் சாமி இப்படி பேசினுக்கிறேன் சாமி. அதனால இன்னும் எவ்வளோதான் பேசுவோன்னு தெரியாது, பேச மாட்டேனானும் தெரியாது. உலக மக்கள் எல்லாரும் வர்றதுக்கு நிறைய இன்னைக்கு என்கிட்ட எத்தனையோ போன்கள் வருது. இதை இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இதுலேருந்து ஃபோன் பண்ணாரு. சாமி உங்கள் பேச்சை கேட்டு தான் இன்னைக்கு நான் மனிதனாகவே மாறி இருக்கிறேன். சரி. அதுக்கு முன்னே ஒரு நடப்பேன மாறி இருந்தேன். நான் என்ன செய்கிற தவறுகள் எனக்கே தெரியாமல் செய்துன்னு இருந்தேன். இன்னைக்கு ஒழுக்கத்துக்கு வந்தேன்னா அதுக்கு உங்கள் பேச்சு தான்ட்டு. அப்படி ஒரு சிலருக்கு பயன்படுத்தினா அது சந்தோஷமான அதுதான். அதுக்கு கார்த்திகை வேற பிறந்துருச்சு. ஆமா. திருக்கார்த்திகை அப்போ வீட்ல தீபம் ஏத்துறோம். ஏத்துமா. அண்ணாமலை ஜோதி ஏத்துறோம். ஏத்துறா. சொக்கப்பிணை நெருப்பா. ஆமா 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 ஆமா. எல்லாமே இன்னைக்கு எல்லாம் பண்ணிடுவோம்மா. இன்னைக்கு இந்த எல்லாம் பண்றது உனக்குள்ளதாம்மா இருக்குது. வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம் பண்ணி காட்டிட்டோம்மா. கோயில் கட்டினா சாமி இருக்குது பாருணும், அந்த சாமி உனக்குள்ள இருக்குது. ஜோதி ஏற்றி காட்டினா அப்பா ஜோதி மேலே எரிதுறான்னா அந்த ஜோதி உன் தலையில் இருக்குது, ஆத்ம ஜோதியா. என்ன சொக்கப்பானை கொளுத்தி கட்டினா நீ சுத்தமாயிடுறான்னு. இப்படி மனிதன் தெரிஞ்சிக்க வேண்டியது, செய்ய வேண்டியதெல்லாம் அடையாளங்களா மகான்கள் நமக்கு காட்டி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம செய்யறதில்லை. சொல்லுமா. அக்னிக்கு இருக்கிற தத்துவ பின்னணி என்ன? அக்னின்னு ஒன்று இல்லைன்னா காத்துன்னு ஒன்று இல்லை, அக்னின்னு ஒன்று இல்லைன்னா தண்ணின்னு ஒன்று இல்லை. அக்னின்னு ஒன்று இல்லைன்னா நீயும் இல்லை, நானும் இல்லை. கொஞ்சோண்டு உடம்பு அப்படி தொட்டா கோச்சு மாட்டல, தொட்டா ஜில்லுன்னு ஆன ஒன்று கோல்டாக வச்சுங்க, மூச்சு வரலங்க, தொட்டு விடுங்க அப்படின்றிய உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஈட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறாரு. நல்லா தெம்பாகிறங்க அப்படின்னு வரைய. சூடு இல்லைன்னா ஒரு உயிர் கூட தங்காதுமா இந்த பூமியில். அதே சூடு அதிகமாச்சுன்னா ஒரு உயிரும் தங்காதீங்க, சுக்கு நூறா வச்சிடும் பூமி. அதனால தான் சந்திரன் தேவைப்படுது. அந்த சூரியனுடைய வெப்பத்தை சந்திரன் வாங்கி இந்த உலகம் எவ்வளோ செழுமையாக இருக்குமோ அவ்வளோ சூட்டை கொடுக்குது. இது பூமிக்கு. உனக்கு நீ எவ்வளோ சுகமாக இருக்கணுமோ அவ்வளோ சுகத்தை சூரிய கலையில் ஓடுற சூட்டை சந்திரகலை தனித்து உன்னை வாழ வச்சுருக்குதுமா. அங்கேயும் சூரிய சந்திரன் ஓன உலகத்துக்கு, இங்கேயும் சூரிய சந்திர கலை வேணும் இங்கே வாழறதுக்கு. சொல்லுமா. நன்றியா, ரொம்ப சந்தோஷமா. மருத்துவமனைக்கு போகிறோம் சாமி. சரி. ஒரு ஐசியூல இருக்கும். சரி. எல்லாமே ஏன் பெட்டில் எல்லாம் படுக்க மாட்டீங்களா? வெளியே ஓப்பன் பெட்டில் ஐசியூவில் தான் போய் படுக்கணுமா? சொல்லுமா சொல்லு. ஐசியூல இருக்கும், ரொம்ப இக்கட்டான தருணத்தில் இருக்கும். சரி. அப்போ மருத்துவர் எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே கடவுள் தான் பொறுப்பு. அப்போ அது அவங்களோட கையால் ஆகாது. கையால் ஆகாதானோன்னா அவர் வைத்தியரை ஆகிறாரு. கடைசி நிலையில் வைத்தியமே செல்லாத போயிடும். மனுஷன் இருக்கிறான்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்துலேயும் நிபுணன், எல்லா விஷயமும் எல்லா மருந்துகளும் தெரிஞ்சவன். ஆனால் அந்த மருந்தை ஏற்றினா நான் பொழைச்சிப்பேன். ஆனால் அந்த மருந்தை ஏற்றினா என் உடம்பு ஏற்றுக்கணும். அத்தை ஏற்றுக்கினால் மட்டும்தான் நான் பொழைப்பேன். அவர் எந்த மருந்து ஏற்றினாலும் என் உடம்பு ஏற்றுக்கணும் துபாய் போவேன். அதனால் வைத்தியனுடைய முயற்சி, மனிதன் தானே அவரால் முடிஞ்ச முயற்சி
இதுக்கு மேலே அவர் தான் அப்படின்ட்டுவார். அவர் யார்? உனக்குள்ளே இருக்கிறவர் தான். அவர் வெளியே போயிட்டாருன்னா நீ படுக்க தான். நேற்று சாயந்தரம் ஒருத்தர் சொல்கிறாங்க என்கிட்ட, அவர் எத்தனை போய் ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு. நான் சொன்னேன், காத்தாலிக்குள்ளே இருக்க மாட்டார் அவர் பூமியிலன்னு. கிருஷ்ணமூர்த்தி அவங்க அண்ணன் ராத்திரி போய் சேர்ந்துட்டார். ஏன்னா இந்த எந்த மருந்தை ஏற்றுக்கினாலும் உடம்பு கொண்டாடினாலும் நல்லா இருக்கலாம். எந்த மருந்தை ஏற்றினாலும் இந்த உடம்பு ஏற்றுக்கலன்னு சொன்னால் போயிட வேண்டியதுதான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒவ்வாமை. அது ஏற்றுக்கல இல்லை. மருந்து போட்டால், ஊசி போட்டால் ரிட்டன் ஓடியார மருந்து. ஊசி போட்டால் சர்ன்னு வலிச்சுக்கும் ஒரு நேரத்தில். அப்போது ஏற்றுக்கலைன்னா ஒவ்வாமை, வெளியே தள்ளுது மருந்தை. ஏற்றுக்குன்னா தனக்குள்ளே வலிச்சிக்கிச்சு ஒரு சுகமாகிடுவார். இப்படி இருக்குதும்மா. நீ என்ன படிக்கிறா? என்ன முடிச்சா? அதை பிடிச்சி போட்டா டாக்டர்கிட்ட போகிறேன், நீ வம்பு வலிச்சுக்கினா? சொல்லு சொல்லு சொல்லு. இல்லை, அவர் போயிட்டாரு. கையிலிருந்து வந்து திருவாரூரையில வந்து அவர் வந்து அவருடைய ஆன்மா வந்து திருமணனார். அவருடைய உடம்புல புகுந்ததுக்கு பிறகு திருமணனானார் இல்லைங்களா? சோ அது வந்துட்டு அப்போ அந்த கையில இருக்கும்போது ஒரு உடல், அதுக்கப்புறம் சூட்சும உடல் வருது. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க? கடவுள்கிட்ட இருக்கும்போது மனிதனுக்கு சூட்சும உடல், இந்த திரேகம் இருக்கு, இந்த உடல் இருக்குது இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், இது ஒரே உடல் இல்லை. ஆனால் இது ஒரு உடல் இல்லை, 3 உடல் இருக்குது இதுக்குள்ள. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதெல்லாம் ஒன்று எச்சில் கெச்சில் ஒன்றும் இல்லை. இது நான் எங்கன்னா ஊந்து இது தேய்ச்சிக்கின்னு இந்த மேலே இருக்கிற தோல் போச்சுன்னா என்ன ஆகுது? கலர் சேஞ்ச். அப்புறம் அது என்ன ஆகுது? எரியுது இல்லையா? இது தண்ணி உடம்பு, நீர் உடம்பு, இது எச்சில் இல்லை. அந்த தேய்ச்சிக்கின்னு இருந்தது நெருப்பு உடம்பு, அது எரியுது. அதுக்கு அடுத்தபடியாக காற்று உடம்பு. அதனால் சூட்சும உடல், ஸ்தூல உடல், காரண உடல், இப்படி 3 விதமான உடல்கள் இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லையா? 4 பிள்ளைங்க இருக்குது. ஊயின்னு ஒரே கலாட்டா பண்ணுறான். கோயிலில் போனால் அதே மனுஷன் என்ன பண்ணுறான்? அமைதியாக உட்காந்துக்கிறான். ஒரே மனுஷன்தான். அது மாதிரி திருமூலர், அகஸ்தியரெல்லாம் அங்கே இருந்தது சூட்சும உடல். இந்த பூமிக்கு வந்தது ஸ்தூல உடல். இவ்வளோதான் வித்தியாசம். சொல்லுமா? கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும். செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, சாப்பிட போகிறதே இல்லை. ஆன்மா அழிஞ்சும் போது நீ செத்து போயிட்டா நிம்மதியாக இருக்கலாமே. செத்துட்டால் நிம்மதியாக இருக்கலாம். உலகத்தில் நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போது தாய்க்கும் தொல்லை, உனக்கும் தொல்லை. நீ பிறக்கிறதுக்கு உன் உடல் தொல்லை, உன்னை பெற்றுக்கிறதுக்கு அவங்க உடல் தொல்லை. பிறப்புக்குள்ளே இருந்தே உபதிரம் பட்டே இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறோம். உபதிரம் பட்டே வாழ்ந்து சாகணும். எந்த உபதிரமும் வேணா, எந்த தொல்லையும் வேணா, எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணும், செத்து போய் கம்மன்னு பட்டுன்னு நிம்மதியாக இருக்கணும். அது ஒன்று தான். அது சொல்லுங்க. மனித வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கணும்? இறைவன் அடையறதா இருக்கணும். அதான் லட்சியம். ஏன்னா நான் பல முறையில் சொல்கிறேன், இந்த மனித உடல் அமைஞ்சது இறைவன் அடையிறதுக்கு, இல்லைன்னா இந்த உடலே கிடையாது இல்லையா? அதனால் அவ்வை சொல்லுது, இந்த உடல் அமைஞ்சது உத்தமனை காண்றதுக்கு தான். மற்ற ஜீவராசியால் அந்த இறைவன் அடைய முடியாது. அதனால் மனிதனுடைய லட்சியம் எல்லா ஜீவராசியும் சாப்பிடுது, எல்லா ஜீவராசி தூங்குது, எல்லா ஜீவராசி குட்டி போடுது இல்லையா? ஆனால் ஒரே ஒரு வழி, கடவுள் வழிபாடு மட்டும் தெரியாது இல்லையா? மற்றது எல்லாம் நீ செய்கிறது எல்லாம் செய்யும். அது அதுவும் பிறந்தது, அதுவும் சாக போகுது, அதுவும் சாப்பிட்டது, அதுவும் தூங்க போகுது, அதுவும் குட்டி போட்டது, அந்த குட்டியும் வளர்த்தது. பகுத்தறிவு என்ன? அது மாதிரி என்ன பகுத்தறிவு உனக்கு சொல்லு பார்க்க? அது என்ன தெரியும்? பகுத்தறிவு என்ன? அது எனக்கு தெரியலம்மா. நீ சொன்னேன்னா, நீ என்ன படித்த பொண்ணு, நீ எனக்கு நான் படிக்காதவன் சொன்னேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கிறீங்க. அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன். ஏமா, சிங்கம் ஒரு காட்டில் உட்காந்துருந்தா வேற இன்னொரு காட்டிலேருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது.
அது கூட பகுத்து பார்க்குது. வேறு சிங்கம் வந்து நம்ம குட்டிங்களை கட்சிட்டோன்னு அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து அதை கட்சி தெத்தி போடும். பகுத்தறிவு இருக்குது. குரங்கு இருக்குது தெரியுமா, அது ஏரியா விட்டு வேறு குரங்கு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் எல்லா குரங்கும் அதை கட்சி தெத்தி போடும். பகுத்தறிவு இல்லையா அது? சொல்லு. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. ஆனால் அது பேசுறது நமக்கு புரியல. பேசுது அது வாயில்லாது. எது வாயில் எப்படி சாப்பிடும் சொல்லுமா? எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில்லா ஜீவங்க. அது வாயில் எது பெற்ற வாயில் சாப்பிடும்? வாய் இருந்தால்தான் சாப்பிடும். ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல, உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல, அதனால் அது பேசலைன்னு நினச்சிங்கிற. ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னா அங்கே இருக்கிற மாடு ஓடியாது. எல்லா மாடும் ஓடியாதுல. 100 மாடு மேய்ஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கேருந்து ஓடியாது. புரியுது இல்லை? பகுத்தறிவு இருக்குது. எதுக்கு பகுத்தறிவு இல்லை? நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கினா அது சொல்கிறது இல்லை, ஏமாத்துறது இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது. தெரியுமா? ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது. எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு. அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே. நான் பயப்படுறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது. இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை உருவி விட்டுட்டு போய்கிட்டு. அப்போ பகுத்தறிவு இருக்குது. அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதங்கன்னே கிடையாதும்மா. பகுத்தறிவுன்றது என்னதுன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேம்மா. என்னது ப்ரூவ் பண்ணாங்க சொல்லு. அதானே ப்ரூவ் பண்ணதான் சொல்லணும். இப்ப எறும்புக்குன்னா அதுக்கு 2 சென்ஸ் தான் இருக்கும், மனிதர்கள்னா அதுக்கு 6 சென்ஸ் மனிதர்களுக்கு உண்டு. ஓ, எந்த மனிதனுக்கு இருக்குது? எல்லா ஜீவராசியும் உனக்கு என்ன ஆகுதோ அத்தனையுங்குது. ஒன்றே ஒன்று மட்டும் அதுக்கிட்ட கிடையாது. பேப்பர் வச்சுன்னு படிக்காது, டிவி போட்டுக்கின்னு பார்க்காது, 10 பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது. இதுதான் பகுத்தறிவு. மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவுன்றது என்னான்னு தெரியுமா? அது சும்மா பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது, ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. ஒரு இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் ஓர் அறிவோடு பிறக்குது. அது இயற்கை. ஆனால் படித்தது, பார்த்தது, கேட்டது இது எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக சேரும்போது, இன்னொரு அறிவு சேரும்போது, ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது, பார்த்தது, பேசுறது, கற்றுக்கிறது எல்லாம் சேரும்போது இதுக்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு இயற்கையிலேயே இல்லை. தெரியுமா? இதுதான் பகுத்தறிவு. ஆனால் அது பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, டிவி பார்க்கறது கிடையாது, பேப்பர் படிக்கிறது கிடையாது. அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா. மீது எல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணுமோ எல்லாம் அது செய்யுது. சொல். தியானம் பூஜைகளுக்கெல்லாம் இந்த திசையில தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டா? எந்த திசையிலையும் திசைன்றது நீ வகுத்துக்கிறது இல்லையா? 4 திசை. சூரியன் எந்த பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை, சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அது மேற்கு திசை. இது ரெண்டுக்கும் இடையில தெற்கு வடக்குன்னு வச்சுக்கணும். இந்த திசைகளை வகுத்தது நீ. இந்த 4 திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா 8 திசையாக மாறும் இல்லையா? அப்போ இந்த 8 திசையில் எந்த திசையில் நீ உட்காருவ? இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கட்டிக்கலாம். ஒரு 10க்கு 10 ஒரு வீட்டில் ஒருத்தன் குட்டனுக்கும் போது எந்த திசையில் உட்காருவோம்? அதனால் திசையே தேவை கிடையாது. அவன் மனம் சரியான உறுதியோடு இருந்ததுன்னா அவனுக்கு எந்த திசையும் தேவை கிடையாது. இறைவன் மட்டும்தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கணும். அவனுக்கு திசையே தேவையில்லை. அது இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்து கடவுளை முழுமையாக நம்புறவனுக்கு எது திசையும் கிடையாது. இதை தான் என் பட்டினத்தார் சொன்னார். 8 திசையில் இறைவன் இருப்பான். இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதுறான். இப்போ சந்திரமண்டலத்துக்கு போனாங்கல்ல போன வாரம் போனாங்கம்மா. அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்க்கிறாங்க. ஏன்னா உயிரினங்க தான் இல்லை. ஏன் உயிரினம் இல்லை? மண்ணு தான் இருக்குது. சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான், கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டலம் வரைக்கும் நான் போய் வந்தேன். அதனால் கல் மண்ணு தான், கொயாங்கல் கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு மண்ணு தான் இருக்குது. ஏன் உயிரினம் இல்லை? ஏன்?
அங்க இடத்துல இருக்க மாதிரி அங்க வாழ்றதுக்கான மத்த நெசசரி திங்ஸ் என்னம்மா தரை இருக்குதம்மா, வாழ வேண்டியதானம்மா. ஏர் எது இருந்தாலும் நீர் இல்லைன்னா வாழவே முடியாது. எது ஒன்றா இருக்கட்டும், நீருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு தாவாரம் கூட முடியாது. இந்த உயிரினங்கள்லாம் உருவானதே நீர்லேருந்து உருவாகி தான் தரையேறணும். நீர் இல்லாத ஊரில் மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல்லு பூண்டு கூட முடியாது. அப்போது அங்கே காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை. நீரோட்டம் இல்லாதால மற்ற பொருள்கள் உருவாகும். இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு. பூமிக்குள்ளும் இருக்குது, மேலேயும் இருக்குது நீரோட்டம். நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் நீர் வாழ்வு. அந்த நீரோட்டம் கடவுள். அந்த நீரோட்டம் கடவுள். வேறு எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிற சாப்பிட முடியுமா? எந்த கடவுளும் ஜோர் போட்டு காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றுறது 5 பஞ்சபூதங்கள். அதுதான் கடவுள். மற்றதெல்லாம் பொய் இல்லையா? அந்த 5 பஞ்சபூதம் உனக்குள்ளும் இதுதான். இது இல்லாத இடத்துல மனிதனால் வாழ முடியாது. அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துலேயே உனக்கு. ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையிலே இல்லை. ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது, மனிதனும் வாழ முடியாது. இப்போ பகுத்தறிவை பற்றி பேசினேன். இது ஒரு காடு. இந்த காட்டில் மாடு பட்டும் கிடக்குது இல்லையா? பன்னி பட்டும் கிடக்குது, எல்லா ஜீவராசியும் பட்டும் கிடக்குது. ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டிக்கிற உனக்கு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டியிருக்கிற. நீ ஒண்டியை படுத்திய வீட்டில் ஏன் படுக்க? நீ கட்டினத்தானே. பகுத்தறிவுன்றீங்களே, ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். நீ கட்டின வீடு உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிற. நீ உன்னால் பட்டு தூங்க முடியல. ஆனால் அது எதையுமே கட்டலை. பாம்பு போகுமா, பல்லி போகுமா, எது பிடிச்சா அதை கடிக்குமோ தெரியல. ஆனால் மைதானத்தில் பட்டும் கிடக்குது. ராத்திரி பகலும் தூங்குது, நல்லா நிம்மதியாக தூங்குது. உன்னால் 3 கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால் தூங்க முடியல. ராத்திரிக்கெல்லாம் மூச்சு சுற்றிக்கிற லைட் போட்டுது. ஏன் காரணம் என்ன? ஏமா பயம், எண்ணம் எல்லாமே கற்பனை. மனிதனுக்கு கற்பனை அதிகம். அதுக்கு கற்பனை கிடையாது, நிஜத்தில் வாழறது. அதனால் அது எங்கே ஒன்றா பட்டுக்குது. உனக்கு கற்பனை இங்கே பட்டா பேய் வருமா, இல்லை யாருனா திருடம் வருவானோ யோசித்துக்கினே இருப்ப கற்பனையில். அதனால் உன்னால் படுக்க முடியல இல்லையா? அப்போது மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துருக்க. அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு பயம் வந்துடும் தானாக. அவன் கற்பனை அவனை பயம் போட்டுரும் இல்லையா? அதை நம்மளை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான். ஆனால் உலகத்திலே உயர்ந்தவங்க நம்ம தான். உயர்ந்தவனா மாறுறதில்லை, மாறணும். மாறுறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கிறோம். சொல்லுமா. வாழ்க்கையில் பாழா போன இந்த மனம் கெட்டு போயிடும். இந்த மனம் சீர்படணும்னா முருகன்ற கடவுளை பிடிக்கணும். முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க மூச்சு தான். இதை அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு, தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு. ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு. மீதி கோயிலாக போய் கடவுளை கும்பிட்றதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது. அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம். அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோரு பாவத்தையும், இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம். கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தேடணுமே தவிர பாவத்தை தேடக்கூடாது. இன்றைக்கி ஆன்மீகவாதிகளே ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் வழியில் தான் பாவத்தையே தேடிக்கின்னு இருக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு பேரை போட்டுக்கிறாங்க. நான் சித்தர், நான் அது இதுன்னு. சித்தராக இருந்தால் ஒரு 1000 பாடல்கள் புனையணும், 1000 பாடல்கள் எழுதணும். சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு கூட 1000 பேருங்க சொன்னாங்க, எந்த பேர் இருக்கக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னுக்கிறேன்.
ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும். அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறதில்ல. செத்தா எந்த பேரும் இல்லை, பொணோன்ற பேர் தான் வரப்போகுது. அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், என்ன செய்தோம், அதை யோசிங்க. அதை விட்டு போட்டு இந்த ஊர்பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை. அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம், அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல். ஆனால் ஆன்மீகவாதின்னுட்டு இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது, அது கடவுளுக்கு பேரையும் கெடுக்கிற மாதிரிக்கும் தான் பாவத்தையும் சுமக்கிறது, உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான செயலுக்கு தயவுசெய்து ஆன்மீகவாதிங்க யாரும் நீங்கள் என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது. ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான். அவன் பிழப்புக்கு நான் வந்துட்டவனை போய் நம்ம திருத்த முடியாது. நம்மளை நம்ம திருத்திக்கலாம். அந்த வழியை நீங்கள் தேடுங்க, நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இளைஞர்களும் நல்லா படிக்கணும். இன்றைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் 10 பைசாவுக்கு மரியாதை இருக்காது. வீட்லேயும் மரியாதை இருக்காது, ஊர்லேயும் மரியாதை இருக்காது. அதனால் இளைஞர்கள் நல்லா படிக்கணும். அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி, யாருடைய தயவுலையும் நான் வாழ மாட்டேன், என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. காலங்கள் வீணாகி போச்சுன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பயனில்லை. அதனால் அந்த படிப்பை பாழ் பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் உடலில் பலம் இருந்தால் வேலை கிடைச்சது, அப்புறமா ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கிடைச்சது, இன்றைக்கி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அப்போ படிக்கணும். நீங்கள் படித்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையை நிலையாக்கிக்க முடியும். இந்த படிப்புக்கு உறுதுணையாக தாய் தகப்பனும் 1000 சிரமங்கள் பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கணும்னு தாய் தகப்பனும் நல்லா படிக்க வைங்க. முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்க. அதுங்களுக்கு ஆசையை காட்டி வளர்க்காதீங்க, அன்பை காட்டி வளங்க. அந்த அன்பு தான் நாளைக்கு நீங்கள் உட்காரும் போது உங்களை காப்பாற்றும். ஆசையை காட்டி வளர்த்தீங்கன்னா அதுங்க வளர்ந்த உடனே உங்களை கைவிட்டுடும். இதெல்லாம் யோசித்து, வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம். அந்த பயணத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். கொஞ்சம் அசைஞ்சால் கூட நம்ம பள்ளத்தில் விழுந்துடுவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்க. அது உங்களுக்கெல்லாம் நல்லது.